இந்த செக்ஷன் என்னன்னா 88 பிஎன்எஸ் 312 ஐபிசி காசிங் மிஸ்கரேஜ். மிஸ்கரேஜ்னால் என்னென்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து கலைக்கிறது, அதான் வந்து மிஸ்கரேஜ், காசிங் மிஸ்கரேஜ். ஹூஎவர், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஹூஎவர் பார்க்கும்போது அவங்க யாராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங். ஹூஎவர் வாலண்டரிலி காசஸ் அ உமன் வித் சைல்டு டு மிஸ்கேரி. வாலண்ட்ரியாக அந்த சைல்டை வந்து மிஸ்கேரி பண்ணுறதுக்கு மிஸ்கேரி பண்ணியிருக்காங்க. ஷால் இஃப் சச் மிஸ்கரேஜ் பி நாட் காஸ் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேவிங் ஆஃப் தி லைஃப் ஆஃப் தட் உமன். அதாவது அந்த மிஸ்கரேஜ் வந்து எதுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு குட் ஃபெய்த்தில் அந்த உமனுடைய லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாத மற்றதுக்கெலாம் இருக்கல வி பனிஷ்டு வித், அப்படி பண்ணாமல் காமனாக மிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வி பனிஷ்டு வித் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் தி எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். அண்டு இப்போ இதில் அடுத்து வந்து ஒரு ஹெவி செக்ஷன் தராங்க. ஃபஸ்ட்டு காமனாக யாரை மிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 3 years ஜெயிலு ஆர் வித் ஃபைனோ ஆர் போத்தும் கொடுக்கலாம். அண்டு இஃப் த உமன் பி குயிக் வித் சைல்டு. குயிக் வித் சைல்டு அப்படின்னா குழந்தை பிறக்க போகிற நிலமை, அதாவது 10 மாதம் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ 9 மாதம் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க, 8வது மாதம் கடைசி ப்ரெக்னன்சியில் இருக்காங்க அப்படின்னா குயிக் வித் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி குயிக் வித் சைல்டை வந்து மிஸ்கேரி பண்ணும்போது ஷால் பி பனிஷ்டு வித் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years அண்ட் ஷால் ஆல்சோ பி ஃபைன். இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசன்றது பாருங்கள். மிஸ்கரேஜ்னால் அண்டு ஷால் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன். அதே இது காமன் மிஸ்கரேஜுக்கு 3 years ஆர் வித் ஃபைனு. அப்போ இதோடைய சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிருக்காங்க. அதனால தான் கண்டிப்பாக ஃபைனும் கொடுக்கணும். சரி, எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க. எ உமன் ஹூ காசஸ் ஹெர்செல்ஃப் டு மிஸ்கரி இஸ் வித்தின் தி மீனிங் ஆஃப் த செக்ஷன். ஒரு உமன் அவங்களுக்கு மிஸ்கரி அவங்களே பண்ணிக்கிட்டால் கூட அவங்களும் இந்த வழக்கில் குற்றவாளியாக மாறுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க குழந்த தான் வயிற்றில் ஒரு 4 மாதமோ 5 மாதமோ இருக்குது, அந்த குழந்தைய மிஸ்கேரி பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருக்க செக்ஷனில் வந்துடுவாங்க. அடுத்து ரெண்டாவது, அவங்க மிஸ்கரேஜ் வந்து குயிக் வித் சைல்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ரெண்டாவது இந்த மே எக்ஸ்டெண்ட் டு 7 yearsல ரொம்ப ரிகரஸ் பனிஷ்மெண்ட்டில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ ரெண்டுலேயுமே உமனே வந்து வருவாங்க அப்படின்றதான் பார்க்க முடியாது. இதில் ரீசெண்டாக நான் வந்து கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு செக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த புள்ள வந்து மைனராக இருக்கும்போது அந்த புள்ள வந்து மிஸ்கேரி பண்ணிடுது. மிஸ்கேரி பண்ணுற சைல்டு வந்து 6 மாதம் சைல்டு, அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துடுறாங்க. இப்போ அந்த மைனரும் கணவரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. சேர்ந்து வாழும்போது அவங்க காம்ப்ரமைஸாக வந்து வராங்க. அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. டாய்லெட்டில் வந்து அந்த சிசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதில் இவங்க மேலே போலீஸ் வந்து 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுருது, ஹஸ்பண்ட் மேலேயும் ஒய்ஃப் மேலேயும். இப்போ காம்ப்ரமைஸ் காசு வரும்போது ஜட்ஜ் வந்து அது பெரிய அளவில் யோசித்து கடைசியில் காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டே கொடுத்தாங்கன்னு வைங்க. ஆனால் அந்த கேஸில் வந்து என்னென்னா, அந்த பெண்ணும் கூட வந்து மிஸ்கேரி பண்ணுறதுக்கு 6 மாதம் குழந்தைய மிஸ்கேரி பண்ணதுக்கு இந்த 312 ஐபிசியில் வந்து அந்த பெண் மேலே வந்து வழக்கு பதிவுப்பட்டிருந்தது அந்த கேஸில். சரி, பிஎன்எஸ் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன். இதோடைய பிஎன்எஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து 3 வருஷம் அல்லது போத்து. இதே இது உமன் வித் குயிக் சைல்டுனா இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் 7 years அண்ட் ஃபைனு. இது ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸு, இது பெயிலபிள் அஃபென்ஸு, ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபஸ்ட் கிளாஸ். இந்த அஃபென்ஸில் நான் காக்னிசபிள் ஆனால் பெயிலபிள் அஃபென்ஸு. சரி, நம்ம அடுத்த செக்ஷன் வந்து பார்ப்போம்.